வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். அடுத்த விஷயம் என்னென்னா, கனடாவில் ஒரு மாகாணத்தில் சஸ்கச்சுவான் மாகாணத்தில் இந்திய மாணவர்கள் பலர் அள்ளு கொள்ளையாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெரிய பதாதைகளை பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர், அதாவது எல்லா பிரீமியர்களும் சஸ்கச்சுவானில் சந்திக்கிற மார்கார்னி தலைமையில் சந்திக்கிற அந்த நாளில் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன காரணம், எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்பதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். தற்பொழுதைய அரசாங்கத்தில் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாக்கள் படித்து முடித்த உடனேயோ என்னவோ, அல்லது அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் பிஆருக்கு அப்ளை பண்ண வேண்டும், அல்லது அவர்களுக்கு படிக்கிற காலம் வரைக்கும் கொடுத்த ஒர்க் பெர்மிட் ரினியூ பண்ணி இன்னும் நீண்ட காலம் இங்கே சட்டபூர்வமாக தங்கி இருப்பதற்குரிய ஏதுக்களை அரசு செய்யும். ஆனால் இப்பொழுது இந்த சர்வதேச மாணவர்களுக்கு இந்த ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பெர்மிட்டை அதிகால நீடிப்பு செய்து கொடுப்பது பல பேருக்கு ரிஜெக்ட் ஆகி கொண்டு வருகிறது. அண்மைய கால நியூஸ்களில் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இந்த சர்வதேச மாணவர்கள், அதுவும் குறிப்பாக இந்திய மாணவர்கள், அதுவும் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு பலருக்கு முதலே சென்ற வருடமே பேக்கான டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பித்து வந்த டிபோர்டேஷன் ஆர்டர் எல்லாம் வந்தது. பலர் பட்டங்கள், அவர்கள் பெற்ற பட்டங்கள் எல்லாம் பிழையாக சமர்ப்பித்து இதுக்குள்ள வந்துட்டார்கள் என்று அவர்களை அங்கே இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புகிற நடவடிக்கை ஏற்பட்டது. அதற்கும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், அனுப்பக்கூடாது என்று. ஆனால் இப்பொழுது என்னென்றால், இந்த ஒர்க் பெர்மிட், அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பெர்மிட்டை அதிகரித்து கொடுத்தா தான் இவர்கள் சட்டபூர்வமாக இங்கே தங்கி வேலை செய்து தங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை பார்க்கலாம், தங்கியும் இருக்கலாம். ਰਾਹ ਵਿੱਚ ਬੀਜੇ ਜੈਲਸੀਆਂ ਦੇ ਕੰਡੇ ਵੱਢਣ ਲਈ ਕਾਮਯਾਬੀਆਂ ਕੋਈ ਕਿਸੇ ਨੂੰ ਦਾਨ ਚ ਨਹੀਂ ਦਿੰਦਾ ਘਰ ਵੀ ਛੱਡਣੇ ਪੈਂਦੇ ਘਰੋਂ ਗਰੀਬੀ ਕੱਢਣ ਲਈ ਰੱਬ ਕਰੇ ਜਦ ਥੋੜੇ ਜਿਹੇ I am working 91 hours in 2 weeks, but he is giving me 85 hours. That's not fair. I can't help my family. How much money did you invest? Like, I paid around $30,000 my fees for 2 years. And then you have to stay as well? Yeah, of course I have to stay because I paid money to these colleges. And even if I'm trying to do health job, they require the experience. So where I will get my experience if you are not giving me the job? And also they require the good references. Who will help us? I studied at Fleming College, Peterborough, Ontario. I did studies in mental health and addiction worker. I completed my 2 years diploma in 2023. But if I'm trying my job, they are requiring the experience. But from where I'll get experience if you will not give me a job? And இந்த மாணவர்களால் அதிக வேலை வாய்ப்புக்கு பற்றாக்குறை வந்தது. மற்றது சுகாதார பிரச்சனைகள், மற்றது வீடமைப்பு, வீடுகள் வசதிகள் இல்லாத பிரச்சனையால் எதிர்க்கட்சியினுடைய ஆக்ரோஷமான கேள்வி கணைகள், எதிர்ப்புகள், வேறு மக்களுடைய எதிர்ப்புகளால் இவர்களை கட்டங்கட்டமாக வெளியேற்ற வேண்டும் என்றது முதலே இருந்து வந்த கொள்கை. அதில் இப்போ விஷயம் என்னென்னா, இது ஒரு சட்டபூர்வமான விஷயம். இவர்களுக்குரிய விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண விடுறதோ, அல்லது ஒர்க் பெர்மிட்டை ஆராய்ஞ்சு பார்த்து கொடுக்காம விடுறதோ, அது அரசின் வேலை. அப்படி கொடுக்கப்படாமல் விட்டாக்களுக்கு இப்போ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டை கால நீடிப்பு செய்திட வேண்டும், நாங்களும் தங்கியிருக்க வேண்டும், எங்களை நீங்கள் ஒரு எண்ணிக்கையாக பார்க்கக்கூடாது, நம்பர்ஸாக பார்க்கக்கூடாது, எங்களை நீங்கள் மனிதர்களாகவும் நாங்கள் குடும்பம் உள்ள மனிதர்களாகவும் நீங்கள் கணிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திலே செய்திருக்கிறார்கள், பதாதைகளை ஏந்தி. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள். நீங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பார்த்தா மற்ற ஏனைய இடங்களில் சர்வதேச நாடுகளிலிருந்து வார மாணவர்கள் படித்துவிட்டு தாங்களே எப்படியோ பிஆர் எடுத்து விடுகிறார்கள், அல்லது படித்துவிட்டு அவர்கள் வந்த கடமையை பார்த்துவிட்டு நாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள், அல்லது சட்ட ரீதியாக இங்கே தங்கியிருப்பதற்குரிய ஒர்க் பெர்மிட்டுகளையோ பிஆரையோ பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்றார்கள். ஆனால் இந்திய மாணவர்கள்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அதற்கு அதை அந்த பிரீமியர்களுடைய
கலந்துரையாடல் அந்த நிகழ்ச்சியில் ஒன்று கூட எல்லாம் இது நடந்திருக்கு. ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் வந்து அவரும் சில கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். என்ன நடக்க போகுது என்று பார்ப்போம். இந்த நிலைமையில இன்னும் ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இவர்களுக்கு எதிராக, அதாவது டெம்பரரி ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கு இல்லை, நீ டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பிளானுக்கு வந்து எதிராக ஒரு பெட்டிஷன் ஒன்றை போட்டிருக்கார். அது என்னன்றது நாங்கள் அடுத்த பதிவுக்குள்ள பார்ப்போம், பதிவு நின்றுடும். இதுக்குள்ள இவர்களுடைய ஆர்ப்பாட்ட வீடியோக்கள் நியூஸ்களுக்கு கீழே பல சுதேசிய மக்கள் கருத்துக்கள் பகிர்ந்திருந்தார்கள். அது வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருந்தது. என்னண்டா, பிடிச்சு அனுப்புங்கோ, உடனே டிப்போர்ட் பண்ணுங்கோ, உடனே வளைச்சு துடையுங்கோ, நல்ல வேலை ஆக்களை அனுப்புங்கோ, இவர்களை வச்சிருக்கக்கூடாது, இவர்கள் என்ன இங்கே நாட்டவர்களா என்று பல வித்தியாசமான கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது. பார்ப்போம் இந்த மாணவர்களை எப்படி அவர்கள் வெளியேற்றப் போகிறார்கள். அல்லது இப்போ மாணவர்களுடைய இன்னும் ஒரு நோக்கம் என்னென்னா, வந்து இப்படி ஒர்க் பர்மிட்டும் கிடைக்கல, வந்து பிஆருக்கும் அப்ளை பண்ணி கிடைக்கிறேன்னு டக்கண்டவை என்ன செய்யணும் என்றால் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணினோம். அதால் தான் அரசாங்கம் இப்போ சுதாகரித்து கொண்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு இருந்தார்கள் ரிஃப்யூஜி கிளைம் ஜூன் 24க்கு பிறகு பண்ணலான்ற திட்டமும் வந்திருக்குது. பலர் பாதிக்கப்பட போகிறார்கள். பெரும்பாலும் இந்திய மாணவர்கள் பலர் வெளியேற்றப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் இதன் மூலம் எடுக்கப்படும். ஏனென்றால் இவர்கள் வந்து படிக்கிறதுக்காக வந்துட்டு இவ்வளோ காலம் வேலையும் செய்து போட்டு பிறகு பிஆர் கிடைக்கலன்றோன்னு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்றோன்னு ரிஃப்யூஜிக்குள்ளே போயிடும். இப்போ இது வந்து உண்மையாகவே பிரச்சனை இல்லை என்று தான் இதுக்குள்ள பெரியணும் என்றதை கண்டறிஞ்சால் அவர்கள் அனைவரும் அகற்றப்படுவார்கள். பார்ப்போம். இந்த 2025 இமிக்ரேஷனில் வந்து, அதாவது இங்கே இருக்கிற மாணவர்களையும் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் வேறு விசா கொண்டாக்கள், அதை விட இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், இந்த 2025க்குள்ள 5 மில்லியன் விசாக்கள் வந்து காலாவதியாகுது. அனைவரையும் எப்படி அப்புறப்படுத்த போகிறார்கள், இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.